யாரு? ஹலோ, நான் பாஸ்டர் பேசுறேன். ஹலோ, நீங்க யாரு? பாஸ்டர் பேசுறேன், சர்ச்சில் ஐயா பேசுறேன். ஹலோ. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன வீட்டுக்கு வந்துச்சியா? வீட்டுக்கு வந்தேன் சார். என்ன தலைச்சுட்டுதா இன்னும்? பரவாயில்ல, இப்போ வந்தோடனே ஒரு டீ குடிச்சேன். ஓ, என்ன சமையல் இன்னைக்கு? மட்டன் எடுக்க போயிருக்காங்க சார். அந்த எங்களனா கூட மாட்டேங்கிங்க. வாங்க சார், இந்த தானே இருக்கு எங்க வீடு. அப்படியா? ஆமா. போன தடவை வரும்போதே நான் சொன்னேன்ல வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னேன்ல. உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே சார். கேட்டுக்கலாம்ல. அப்படியா? ஃபோன் பண்ணுன்னு என்னைய பார்த்தா சொன்னீங்களோ? ஆமா, ஏதாவது குட் நியூஸ் உண்டா? ஆமா சார், 3 months உங்ககிட்ட ப்ரேயர் பண்ண அப்பவே. சொல்லவே இல்லையான்ட்டு. அதான் சார் பிளஸ்ஸிங்னு சொல்றேன்ல, இந்த வீட்டுக்கு வந்து அந்த 2000 மிஸ்ஸிங் உங்ககிட்ட பேபிக்காண்டி ப்ரேயர் பண்ணேன். அப்பவே அந்த பிளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிச்சு. வெரி குட். அல்சருக்காண்டி ப்ரேயர் பண்ணேன், அப்போ எனக்கு அது கிடைச்சிச்சு. உடனே எல்லாமே கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போதான். வெரி குட். ரொம்ப டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப அல்சர்ல விழுந்துட்டேன். அப்படி தாங்கவே முடியல அல்சர். ப்ரேயர் தான் பண்ணின மறு வியாழக்கிழமையே எனக்கு அப்படி நல்ல உடம்பு சரியாயிடுச்சு. ஆனா சாட்சிலாம் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியமே இல்ல. எல்லாரும் சொல்றப்ப எனக்கும் சொல்லணும் போல ஆசையா வரும். ஆனா சொல்ல மாட்டேன், அந்த தைரியம்லாம் என்கிட்ட இல்ல. உங்க பேர் என்ன சார்? அதையே வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இல்ல, உடனே அன்னைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ணிட்டேன். ஐயோ சார், உங்க நம்பர் என்கிட்ட கிடையாது. நான் உடனே சொன்னேன் ஃபோன் பண்ணேன். அப்படினாலும் ஃபோன் பண்ணிருக்க மாட்டேன். இந்த பேலன்ஸ் தான் இருக்கவே இருக்காது. ஏங்க சார், எப்பவாச்சும் தான் போடுவாங்க. அதுவே அவங்களே பேசி முடிச்சிருவாங்க. எங்கேயாவது பேசிடுவேன்னு அவங்களுக்கு டவுட். உனக்கு சுடி நல்லாவே இல்லை, சேரி தான் சூப்பரா இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டாங்க சார், சாரி தான் சூப்பரா இருக்கு. ஆனா செட்டே எனக்கு சுடியை போட்டு வரைக்கு தான் பெஸ்டா, அதாவது பெட்டரா தெரியுது. சாரி கட்டுறதுக்கு கெட்டுற நேரம் ஃபுல்லா கண்ணாடி முன்னாடி தான் நிக்கேன். ஆமா, அங்க வீட்டுல இருந்து அப்படியே நீட்டி நீட்டி பழகி எங்க அத்தை வீட்டுல வந்து நீட்டினா எங்க அத்தை பயங்கரமா டோஸ் விடுவாங்க. இப்ப தனியா வந்த பிறகு ஓகே அப்படி சொல்லிட்டு வீட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சரி, இனிமேல் உங்களுக்கு அடி நான் சாரியே கட்டிட்டு வரேன் இப்போ. சரி சார். ரொம்ப அழகா இருக்கு. இந்த சாரி அழகா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். உங்க முடியும் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, என் முடியெல்லாம் இங்க வந்து உப்பு தண்ணியில குளிச்சு கலைஞ்சிருச்சு சார். நல்ல அழகா இருக்குல்ல. அங்க நல்ல தண்ணியில எல்லாம் செய்வோம். திருநெல்வேலிக்கு அப்புறம் இங்க வந்த அப்புறம் எல்லாமே உப்பு தண்ணி தானே எல்லாரும் பழங்குறாங்க. அதனால இவ்வளவு தண்ணிக்கே உப்பு தண்ணிக்கே அப்படியே போயிட்டே இருக்கு. அது தலையும் பின்னவும் மாட்டேங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்க. நீல முடினால பேன்றதும் கஷ்டம், பின்றதும் கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச். அது என் காலேஜுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது. ஆமா, சாரி கட்டணும்னு ஆசைப்பட்டப்போ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எடுத்தேன். உங்களை வந்து இன்னைக்கு வீட்ல டிராப் பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஆமா, எங்க அத்தையை நீங்க மீட் பண்ண பண்ணீங்கல்ல. ரொம்ப அழகாவும் இருக்குல்ல. அதனாலதான் எங்க அத்தைக்கு பிடிக்கல என்னைய. ஆமா, அப்படியேதான். நீ எப்போ சர்ச்சுக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். நீதான் என்னைய பார்க்க. ஆமா, எனக்கு வந்து மெசேஜ் சொல்லும் பொழுது அப்படி பார்த்தேன்னா தான் நான் கரெக்டா மெசேஜ் கவனிக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மெசேஜ் அப்படி கவனிக்கலன்னு அர்த்தம். நான் ஒன்னேதான் பார்த்துட்டு நீ பார்த்தே இருக்க மாட்டேன். ஆமா, அதனாலதான் இன்னைக்கு நீங்க எத்தனையோ கொஸ்டின் எல்லாம் கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு 3 கருத்தையுமே நான் சொல்லவே இல்லை. மனசுக்குள்ளே தர கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிறுத்தினேன். எல்லா நேரமும் நீ தான் பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, பார்த்தீங்க, எனக்கு தெரியும் நல்லா. எங்க அத்தையும் சொல்லுவாங்க, சார் உன்னைய நீ சின்ன வயசுல வந்த நாள்ல இருந்து நீ தான் நல்லா மெசேஜ் பண்ணிக்கன்னு ஐயா உன்னைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க இப்பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியா? அதான் ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து அப்படி பார்த்துட்டே இருக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப புகழ்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, உண்மையை சொன்னா தைரியமா இருக்கோம், தைரியமா சொல்லுவீங்க. ஏன் தைரியமா சொல்லக்கூடாதா? அப்பெல்லாம் இல்ல சார், தைரியம் தானே வேணும். அப்ப நான் உனக்கு கால் பண்ணலாமா? சரி சார், கூப்பிடுங்க. எப்போ? இன்னைக்கு ஃபுல்லா என் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, லீவு. நாளைக்கு தான் கூப்பிடுங்களேன். ஒர்க்கிங் டைம் ஒரு 12க்கு அப்புறம் சார். 12க்கு முடிஞ்சிருமா ஒர்க் ஹவர்ஸ்? அப்போ வரைக்கும் கஸ்டமர் வருவாங்க போவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 1 2 o'clock வரைக்கும் ஃப்ரீ தான். 12:30 சரி சார். இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா? ஆமா இருப்பாங்க. ஈவினிங் இங்கே தான் இருப்பாங்க, இப்போ எங்கேயுமே போக மாட்டாங்க. உடனே ரொம்ப தேடுது. அப்படியா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்ப்பீங்களா சார்? அதான் நீதான் பாருன்னு வர மாட்டேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருவேனே. நான் வந்து ஃபோன் நம்பர் வாங்கணும்னு எவ்வளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீ ஓடி ஓடி தரு. ஆமா, எங்க அத்தைக்கு பயம் எனக்கு ரொம்ப. நீ பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க சார், பார்த்துட்டே இருங்க. அனுப்புவியா? அனுப்புறதுக்கு நான் போட்டோலாம் நல்லா இருக்க மாட்டேனே. அப்படின்னா நேரா தான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். லைவாவா? அப்ப உங்க வீட்டுக்கு தான் சார் வரணும். ஒரு வீடு கிட்டுவீங்க. பாரு உண்மைக்கு தானா? உண்மையா? சரி வந்துரும். உங்க வீடு எங்க? இங்க சக்தி நகர். அந்த சர்ச் இருக்குல்ல சார், அங்கேயா? அங்கேதான். அப்படிங்களா? ஒரு நாள் வாயேன். இப்ப எங்கேயுமே பஸ்லயே அலையக்கூடாதாமே. அதுவும் போக இப்ப எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். ஆஃப்டர் மேரேஜ் எங்கேயும் போகக்கூடாது, போன் பேசக்கூடாது. நான் போன் பேசினா யார்கிட்ட பேசினேன், என்னென்ன பேசினேன் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். எதுல? என் போன்ல. இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டா இருக்கு. ஆமா. பேசிட்டு இருக்கேன். பாஸ்வேர்டு தெரியுங்களா? புது நம்பர்ல இருந்து பேசுதான் அவங்களுக்கு நான் பேச நம்பிக்கை இல்லைன்னா தான் பாஸ்வேர்டை மாத்திட்டு மற்ற பிரச்சனை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல இது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கேன். ஆமா சார், ஆண்ட்ராய்டு தான். ஆமா. இப்போ நம்ம பேசுற ரெக்கார்ட் ஆயிட்டா இருக்கு. ஆமா சார், ஆமா இருக்கு. நான் எங்க மம்மி கிட்ட பேசுவேன், எங்க அண்ணன் பேசுவேன். இங்க உள்ள தந்தை ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதாவது அவங்க மம்மி எதுவும் பண்ணிடுவாங்களோ அவ்வளோ சரி விட்டால் யாருமே பேச விடாது. அப்ப டெலீட் பண்ணிடு. ஜஸ்ட் மினிட்ஸ் நீங்க பேசி முடிச்சு அடுத்த செகண்டே டெலீட் ஆயிரும். எப்படி? நான் போய் எல்லாத்துலயும் கால் ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாத்துலயும் போய் செட் பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துடுவேன். இல்லடா, வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆயிடுச்சுடா. ஆமா சார், வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகும். என் வீட்டுக்காரோட எனக்கு நாலேஜ் அதிகம். நான் எப்படி இருந்தாலும் போய் டெலீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அதான் டெலீட் பண்ணிடு. சரி சரி. நம்பர் சேவ் பண்ணிட்டேன். அப்ப நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார். உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு. ஐயோ. அப்புறம் வர்ணனெல்லாம் நச்சுன்னு இருக்கு. எப்படி? வர்ணிக்கிறதெல்லாம் நச்சுன்னு இருக்கு சார். உண்மையா தானே சொல்லுவேன். அததான் சொல்லுதேன். எல்லாம் கடவுள் கொடுத்தது சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட வரீங்களா? கூப்பிட்டா வருவேன். வாங்க. இப்பா சாப்பாடு மட்டும் தானே? சாப்பாடு வேற என்ன சார் வேணும்? பீர்
அதெல்லாம் வேண்டாம். உங்க லிப்ஸ்ல ஒரு கிஸ் மட்டும் தான். ஆஹா. வேணும். இது எக்ஸ்ட்ராவா இருக்க. எப்படி? எக்ஸ்ட்ராவா இருக்க. எங்க இருக்கு? ஐயோ, இது இன்பிட்வீன் ஆச்சே. புரியல. இதெல்லாம் நடக்கிறதா சார்? ஏன் ஏன்னா தர மாட்டீங்களா? அதெல்லாம் என் வீட்டாளுக்கு மட்டும்தான் சார். எப்படி? அதெல்லாம் என் வீட்டாளுக்கு மட்டும்தான். தர மாட்டீங்க அப்படின்னா? ஆமா சார், சிட்டிலே வளர்ந்தாலும் ஒய்ஃப் ஒய்ஃப் தான். சிட்டில வளர்ந்தாலும் ஒய்ஃப் ஒய்ஃப் தான், ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான். அது உண்மைதான். ஒருத்தங்களுக்கு தான் சார் எல்லாம். சரி சார், நான் பேசுறேன். ஓகே. ஓகே சார், பை.